ஓசியா தீர்க்கதரிசன புத்தகம் 14ஆம் அதிகாரம். ஓசியா தீர்க்கதரிசன புத்தகம் 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். நான் இஸ்ரவேலுக்கு பனியைப் போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான், லீபனோனை போல் வேரூன்றி நிற்பான். ஆண்டவருக்கு பயமாட்டாவதாக. எல்லாம் எடுத்துக்கொள்படி கேட்கிறேன். வேதாமத்தில் எல்லாம் எடுத்துக்கொள்படி கேட்கிறேன். ஒருவேளை வேதாம் இல்லாவிட்டால் நீங்கள் இங்கே இருக்கிற ஸ்க்ரீனில் பார்த்து வாசிக்கும்படி கேட்குறேன். எல்லாம் இந்த வசனத்தை வாசிக்கும்படி கேட்குறேன். நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிப்போமாக. நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், அவன் நீலி புஷ்பத்தை போல மலருவான், லீபனோனை போல. ஆண்டுக்கு மகிமாண்டவதா. ஓசியா தீர்க்கதரிசன புத்தகம் அந்த வேதாமத்தில் சின்ன தீர்க்கதரிசிகள் என்று சொல்லி அந்த புத்தகம் சின்னதாக இருந்தபடினால, மற்றபடி தீர்க்கதரிசி யாரும் சின்னவங்க பெரியவங்களாம் கிடையாது. யாராக இருந்தாலும் கத்தோலிக்க தீர்க்கதரிசி எல்லாரும் ஒரே சமம் தான். ஆனால் புத்தகத்தை வைத்து புரிந்து கொள்வதற்காக சொல்லப்பட்டது. சிறிய தீர்க்கதரிசன புத்தகங்கள் ஆகவே சின்ன தீர்க்கதரிசிகள், பெரிய தீர்க்கதரிசன புத்தகம் ஆகவே பெரிய தீர்க்கதரிசிகள் என்று சொல்லி வைத்தார்கள். ஆண்டுக்கும் பயமாட்டவதாக. அதில் முதல் புத்தகம் ஓசியா தீர்க்கதரிசன புத்தகம் தான். கர்த்தருக்கு பயமாட்டவதாக. ஓசியா தீர்க்கதரிசன புத்தகத்தை வாசிக்கும் போது பல கேள்விகள், பல யோசனைகள் வரும். சில இது புரிந்து கொள்ள முடியாததாக இருக்கும். இப்படி நடக்குமா என்றதான ஒரு கேள்விக்குறிகள் நமக்கு எழும்பலாம். அதில் ஓசியா தீர்க்கதரிசன புத்தகம் ஆசிரியர்கள் சொல்லும்போது பழைய ஏற்பாட்டு புத்தகங்களினுடைய யோவான் புத்தகம் என்று சொல்வார்கள். பழைய ஏற்பாட்டு யோவான் என்று சொன்னால் ஓசியா தீர்க்கதரிசன புத்தகம் தான். ஆமாம், இங்கே தான் இருக்கீங்களா? கர்த்தருக்கு பயப்பட மாட்டாத. ஒருவேளை யாராவது ஒருவன் பழைய ஏற்பாட்டிலே ஒரு யோவான் புத்தகம் இருக்கிறது எது என்று கேட்டால் என்ன செய்யணும்? ஓசியா புத்தகம் என்று சொல்ல தெரியணும். ஆமாம், அப்பப்போ ஒவ்வொரு கேள்விகளுக்கு பதில் சொல்லுவேன். இதில் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளும்படி கேட்குறேன். ஓசியா தீர்க்கதரிசன புத்தகத்தை யோவான் புத்தகத்துக்கு இணையாய் அங்கே சொல்லப்பட்டிருக்கு என்று சொல்வார்கள் ஆசிரியர்கள். அதை சொல்லுவது சரித்திர இந்த வேதாகம ஆசிரியர்கள் சொல்கிறார்கள். கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. பழைய ஏற்பாட்டின் யோவான் எழுதின சுவிசேஷம் அது. ஆமோஸ் தீர்க்கதரிசியும் ஓசியா தீர்க்கதரிசியும் சமகாலத்தில் தீர்க்க தரிசனம் உரைத்ததான தேவனுடைய ஊழியக்காரர்கள். 2ஆம் யெரொபெயாமின் காலத்தில் ஒரு செல்வ செழிப்பு இருந்தது, பொற்கால ஆட்சி என்று சொல்லலாம். ஏறக்குறைய 52 ஆண்டுகள் அவன் ஆளுகை செய்தான். நல்ல பொற்கால ஆட்சி. அந்த ஆட்சி காலத்தில் ஆண்டுக்கு விரோதமாக செய்தார்கள், விக்கிரகெல்லாம் இருந்தது, அது ஒரு பக்கம் இருந்தது. ஆனால் இஸ்ரவேல் தேசத்திலே அதில் தீர்க்க தரிசனம் உரைத்ததான 2 தீர்க்கதரிசிகளிலே ஆமோஸ் ஒருவன், ஓசியா ஒருவன். கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. ஆமோஸினுடைய தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் சமுதாய அநீதிகளை அவன் குறிப்பிட்டு பாவங்களை அவன் சொல்லி ஜனங்களை அவன் திருத்தினான். கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. சமுதாய சீர்திருத்தம் அவன் தீர்க்க தரிசனம் எல்லாம் அதை சார்ந்திருந்தது. ஆனால் ஓசியா தீர்க்க தரிசன புத்தகம் தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் தேவனோடு செய்த உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையிலே அவர்கள் உண்மையற்றவராய் போய்விட்டார்கள். பாவத்தினாலே, துரோகத்தினாலே, இப்படிப்பட்ட காரியத்தினாலே உண்மையற்றவராய் போய்விட்டார்கள். அந்த உடன்படிக்கைக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவன் தீர்க்க தரிசனம் உரைத்தான். கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. ஆபிரகாமோடு தேவன் உடன்படிக்கை பண்ணினார், ஈசாக்கோடு பண்ணினார், யாக்கோபோடு உடன்படிக்கை பண்ணினார், தாவீதோடு உடன்படிக்கை பண்ணினார். இவையெல்லாம் கால நடுவே ஆண்டவர் செய்த உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையிலே அவர்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒழுங்காய், நேர்மையாய், உண்மையாய் இருக்க வேண்டும் எதிர்பார்த்த தேவனுக்கு அவர்கள் இல்லாமலே போய்விட்டார்கள். ரொம்ப முக்கியம் என்ன என்று சொன்னால், இஸ்ரவேல் தேசத்தில் காணப்பட்டதான அநீதியான காரியங்கள் பல காரியங்களில் ஒன்று. இந்த புத்தகத்தில் நிறைய பாவ காரியத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. உபகாரம் இருக்கணும். அநீதியான காரியம் என்னன்னு சொன்னால் விக்கிரக ஆராதனை. தேவனுடைய பார்வையில் விக்கிரக ஆராதனை என்று சொன்னால் அதை ஆண்டவர் அதை ஒரு எப்படி பாவத்துக்கு சொன்னால் விபச்சாரத்தின் பாவத்திற்கு ஒப்பனையாகத்தான் சொல்லி வைத்திருக்கிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம், எரேமியாவின் புத்தகம், ஏசாயா புத்தகம் மற்றும் சில தீர்க்க தரிசன புத்தகங்கள் எல்லாம் விக்கிரக ஆராதனையை அப்படித்தான் சொல்லியிருக்கிறார். மெய்யான தேவன் ஒருவர் இருக்க அவரை விட்டு விட்டு அந்நிய தேவனை நாடுவது, அவர் ஒப்பனையாய் சொல்லும் போது நல்ல திருமணம் முடித்த கணவன் மனைவி வாழ்ந்திருக்கும் போது அவள் அந்த மனைவியானவள் கணவனை தள்ளிவிட்டு வேறொருவரை சேர்த்துக் கொள்கிறதான ஒரு அனுபவத்தை போல இருக்கிறது என்று சொல்லி அந்த உடன்படிக்கையை மீறி விட்டார்கள், உடன்படிக்கைக்கு அவர்கள் துரோகம் செய்து விட்டார்கள் என்று சொல்லி
தீர்க்க தரிசனம் உரைத்தான். இதுதான் இந்த பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த நாட்களில் உள்ள தீர்க்க தரிசனம்லாம் அப்படி தான் இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ அவன் ஓசியா என்று சொன்னால் அவனுக்கு பெயருக்கு அர்த்தம் ரட்சிப்புன்னு அர்த்தம், ரட்சிப்பு என்று அர்த்தம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த தீர்க்கதரிசிகளை குறித்து வேதாகமத்தில் பார்ப்போம் என்று சொன்னால், நம்ம ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை இப்போதுள்ள தீர்க்கதரிசிகள்லாம் வேற மாதிரி, அங்கே உள்ள தீர்க்கதரிசி அது வேற மாதிரி. ஆமாம், இப்போ எல்லாம் பாருங்க வேற மாதிரின மாதிரி இது வேற மாதிரியாவே போயிட்டு, தீர்க்க தரிசனங்களெல்லாம் எப்படி போயிட்டு வேற மாதிரியா போயிட்டு. ஆனால் உண்மையிலே தீர்க்கதரிசிகள் அன்னைக்கு எப்படி இருந்தாங்கன்னா, தேவனால் பயன்படுத்தப்பட்டது ஒரு பக்கம் இருந்தாலும் படாத பாடுபட்டிருக்காங்க. என்ன செய்யறாங்க? அது என்ன சொல்லுவாங்க? படாத பாடு. அது இப்படித்தான் அப்படிங்கிறதல்ல. ஏன் அப்படி சொன்னால், ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், ஏசாயா பார்த்து கூப்பிட்டார், ட்ரெஸ் எல்லாம் உருவிட்டார். என்ன ஆண்டவர், என்ன நீ உடையை களைந்து விட்டு பாதரட்சி கூட போடாமல் ஜனத்துக்கு முன்பாக நடக்கணும். எப்படி இருக்கும் பாருங்க, யோசனை பண்ணி பாருங்க. நடக்க முடியுமா? அவன் நடந்தான். நல்ல குடும்ப சேர்ந்தவன், நல்ல பிள்ளைகள் அவனுக்கு இருக்குது. அவன் நடந்தான். ஜனங்கள் கேட்டாங்க, என்ன தீர்க்கதரிசியை பார்த்து என்ன ஏசாயா என்று கேட்கும்போது, நீங்கள் ஆண்டவர் சொன்னால் நடந்துட்டேன், ஆனால் ஒன்று இதே போல் உங்கள் வாழ்க்கையில் தேவனுக்கு விரோதமாய், தேவனுக்கு உடன்படிக்கைக்கு விரோதமாய், ஆலயத்துக்கு விரோதமாய், ஆலயத்தை தீட்டுப்படுத்தின காரியமாய் எல்லா பாவங்களும் உச்சக்கட்டத்தில் எழும்பும்போது நீங்கள் இதே போல உடையற்றவர்களாய் அந்நிய தேசத்துக்கு நடத்தி கொள்ள போகப்பட்டுவீர்கள். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவங்களுக்கு சொல்லுவதற்கு, தீர்க்க தரிசனம் சொல்லுவதற்கு கர்த்தர் இவர்களை இந்த விதத்தில் பயன்படுத்தினார். ஒரு முறை எசேக்கியா தீர்க்கதரிசி கூப்பிட்டார், கடப்பாறை எடுத்துக்க, அந்த சுவரை ஓட்ட போட்டினார். அவன் காலையில் இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஓட்ட போட்டிருக்கான். மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு ஏறி இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் போகிறான். ஜனங்கள் பார்க்குறாங்க, என்னப்பா விஷயம்னு போது, இதே போல இந்த தேசம் பாபிலோனியனால கைப்பற்றப்பட்டு உங்கள் மூட்டை முடிச்செல்லாம் முடிச்சுட்டு எங்கே போவீங்க? அந்நிய தேசத்திற்குள் போவீர்கள் என்று சொல்லி அவர் சொல்லுவதற்காகவே இப்படி ஆண்டவர் சில முறைகளை கையாண்டு தீர்க்க தரிசனம் உரைத்து வந்தார். அதே போல தான், அதாவது பரவாயில்ல, இவனுக்கு நடந்த விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். அதே போல தான் ஓசியா தீர்க்கதரிசி ஆண்டவர், நல்ல ஒரு வாலிபன், அழகுள்ள வாலிபன், நல்ல ஆண்டவருக்காக வாழ்ந்தவன், தீர்க்க தரிசனமாக குறைப்பதற்கு ஆண்டவர் அழைத்தார். நீ வாப்பா தீர்க்க தரிசனம் உரைன்னு சொன்ன உடனே அவனும் வந்துட்டான். வந்து அவனை தீர்க்க தரிசனம் உரைத்துக் கொண்டிருக்கிற காலகட்டத்தில் ஆண்டவர் சொன்னார், நீ போய் ஒரு வேசியை திருமணம் முடித்துக் கொள்ளுன்னு சொல்லுங்க. எப்படி இருக்கும்? பயங்கரமான ஒரு கேள்விக்குறி. சரி, அந்த பெண்ணை கல்யாணம் முடின்னு சொல்லியிருந்தா கூட போயிருப்பான். ஆனால் ஆண்டவர் பர்டிகுலராக சொல்கிறாரு, அந்த பெண்ணை குறித்து சொல்லி, அவள் ஒரு நடத்தை சரியில்லாத ஒரு பெண், அந்த பெண்ணை நீ என்ன செய்து கொள்ள வேண்டும்? திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். எனக்கு பயங்கர கேள்விக்குறி. சரி, கர்த்தர் சொன்னார். அந்த ஒரே வார்த்தை நிமித்தம் திரும்ப முடிச்சிட்டான். கூட்டி கொண்டு வந்தான், திருமணம் முடித்து, நீ இவ்வளோ நாள் எப்படி நடந்தே தெரியாதுமா, இனி என்ன செய்யணும்? ஒரு உடன்படிக்கை பெட்டிக்குள், அல்லது ஒரு உடன்படிக்கை எல்லைக்குள் வந்து விட்டாய். கணவன் மனைவி என்ற உறவுக்குள் வந்து விட்டாய். இதற்கு முன் நடந்ததெல்லாம் விட்டு, இதுக்கு முன் நடந்ததெல்லாம் நீ யோசிக்கவில்லை, ஆனால் அந்த உறவுக்கு வந்து விட்டாய். நீ நல்லா இருக்குன்னு சொன்ன 2-3 பிள்ளைகள் பெற்றெடுத்தான். மறுபடியும் அவள் தன் வழிக்க போயிட்டான். போன உடனே ஆண்டு கேட்குறேன், என்ன ஆண்டவரே இப்படி போச்சு? ஆண்டு சொன்னார், சரி போயிட்டான், மறுபடியும் போய் சேர்த்துக்கொள். மறுபடியும் போகிறான். அவளிடத்தில் பேசி பணத்தை கொடுத்து, தானியங்களை கொடுத்து மறுபடியும் வீட்டுக்கு கூட்டு வரான். கர்த்தருக்கு பயமாட்டவதாக. ஒரு தீர்க்கதரிசி ஒரு நடத்தை சரியில்லாத ஒரு பெண்ணை திருமணம் முடிப்பதற்கு வேதாகமத்தில் எந்த விதத்திலையும் யாரையும் பார்க்க முடியாது. ஆண்டவர் ஆசாரியனுக்கும் லேவியருக்கும் கொடுத்த கட்டளையின் பிரமாணங்களில் ரொம்ப முக்கியம். நீங்கள் திருமணம் செய்யும் போது கன்னி பெண்களை தான் செய்யணும், திருமணம் முடித்துக் கொள்ள வேண்டும். ஏதோ திருமணம் முடிந்தது, அவள் கைப்பெண்ணாய் மாறிவிட்டாள். ஆகவே அந்த பெண் வீட்டில் இருக்கிற கல்யாணம் முடிச்சுக்க, மறுவாழ்வு கொடு, அதெல்லாம் சொல்லலை. இவன் திருமணம் முடிக்கிற பெண் கன்னி பெண்ணாக இருக்க வேண்டும், அது பரிசுத்தம் உள்ள பெண்ணாக என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். லேவியனுக்கும் ஆசானியும் கொடுக்கப்பட்ட பிரமாணம். வேற யாரையும் திருமணம் முடித்துக் கொள்ளக்கூடாது. ரொம்ப கண்டிஷனாக ஆண்டவர் கொடுத்ததுதான் பிரமாணம். தீர்க்கதரிசியாக இருந்தாலும் அப்படிதான். ஆனால் இந்த தீர்க்கதரிசி ஆண்டவர் சொன்னார், இப்படி செய்யன்னு சொன்னார். ஆண்டவர் இந்த ஜனத்திற்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுப்பதற்கு இவனை வைத்து தான் கற்றுக் கொடுத்தார். எப்படி கற்றுக் கொடுத்தார்னு சொன்னால், இந்த ஜனங்கள் நல்லவர் என்பதனாலே நான் தெரிந்து கொள்ளவில்லை,
நல்ல கவனிங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நல்லவங்க, நல்ல பரிசுத்தம் உள்ள ஜனம். இந்த ஜனங்கள் ரொம்ப மேன்மை உள்ளவங்க, இந்த உலகத்தில் தனி அந்தஸ்து உள்ளவங்க, நல்ல ஐஸ்வர்யம் உள்ள பெண்கள், ஐஸ்வர்யம் உள்ள ஆண்கள், ஐஸ்வர்யம் உள்ள பிள்ளைகள். ஆகவே இந்த கூட்டத்தை நாம் தெரிந்து கொள்வோம் என்று அப்படியாண்டு தெரிந்து கொள்ளவில்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இவன் தொடக்கமே ஆபிரகாம் விக்கிரக ஆராதனையில் இருந்தவன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. விக்கிரக ஆராதனை குடும்பத்தில் இருந்தவன். அவனைத்தான் கர்த்தர் தெரிந்து கொண்டார். அவன் பெரிய வரும்போது அவருடைய கூட்டமே, ஆண்டவர் சொன்னார், நீங்கள் திரளான கூட்டம் என்பதனாலே கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை, கிருபையினாலே தெரிந்து கொண்டார். அப்படி மோசையின் மூலமாக பல காரியங்கள் மூலமாக சொல்லும்போது சொன்னார், நீங்கள் அப்படித்தான் இருந்தீங்க. நீங்கள் எப்படி இருந்தீங்க? பாவத்திலும் அக்கிரமத்திலும் இருந்தீங்க. ஆனால் நான் உங்களை தெரிந்து கொண்டு என்னுடைய பிள்ளையாக இல்லை எனக்கு உரியவர்களாக இந்த மனவாட்டி இந்த அந்தஸ்துக்கு உங்களை நான் நினைச்சிருக்கிறேன், கொண்டு வந்தேன். இன்னொரு விதத்தை சொல்லுவோம்னு சொன்னார், ஒரு தீர்க்கதரிசி வாழ்க்கையில் விழுந்து, அதாவது நடத்தி சரியில்லாத ஒரு பெண்ணை திருமணம் முடித்தால் இவனுடைய டிக்னிட்டி என்ன செய்யுது? குறையுது. ஆனால் அந்த பெண்ணை பொறுத்த மட்டும் ஒரு தீர்க்கதரிசி திருமணம், ஒரு 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 நடத்தை கெட்டது அல்லது ஒரு மோசமான ஒரு பெண்மணியாக இருந்தாலும் அவள் தீர்க்கதரிசி கல்யாணம் முடித்ததுனாலே அவளுக்கு அந்தஸ்து என்ன செய்யுது? அந்தஸ்து கூடுது. ஆண்டவர் ஒப்பனை பண்ணி பார்க்கிறார். அப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ற நீங்கள் ரொம்ப உயர்வெல்லாம் கிடையாது. நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நீங்கள் என்ன தெரிஞ்சு கொள்ளலை. ஆமாம். அப்போ நான் உங்களுக்காக இறங்கி வந்தேன். என்னுடைய அந்தஸ்து, என்னுடைய மேன்மை, என்னுடைய காரியத்தெல்லாம் இறங்கி வந்தேன். உங்களுடைய இறக்கத்தில் இறங்கி வந்தது மாத்திரமல்ல, உங்களுடைய நிலைமையை நான் என்ன செய்தேன்? உயர்த்தி வைத்து எனக்கு உறவு இல்லை என்னோடு கூட இருப்பதற்கு ஒரு அந்தஸ்தை உங்களுக்கு நான் கொடுத்தேன். அந்த அந்தஸ்து செய்யும் போது உடன்படிக்கையினாலே செய்து கொண்டேன். நீங்கள் செய்த இந்த உடன்படிக்கையை விக்கிரக ஆராதனை, பாவங்கள், அக்கிரமங்கள் இவைகளினாலே நீங்கள் நினைச்சிட்டீங்க, முறித்து போட்டு விட்டீர்கள், உண்மையற்றவராய் போய்விட்டீர்கள். எதை கற்றுக் கொடுப்பதற்கு இந்த தீர்க்கதரிசியை கர்த்தர் பயன்படுத்துகிறார். இங்கே தான் இருக்கீங்களா? அப்போ தீர்க்கதரிசி சொல்கிறார், ஏன் ஆண்டவர் மறுபடியும் கூப்பிட சொல்கிறாரு? நான் இந்த ஜனத்தை நேசிக்கிறேன். ஆமாம். கர்த்தருக்கு வாங்கி கொண்டவதா, நான் அந்த ஜனத்தின் மீது அன்பு செலுத்துகிறேன். இந்த ஜனத்தை விட்டுட்டு நான் போக முடியாது. இந்த ஜனத்தை நான் நேசிக்கிறேன்ப்பா, நீ போ. நீ எப்படி மறுபடியும் போய் உன்னுடைய நிலைமையெல்லாம் விட்டு என் மறுபடியும் கூட்டிக் கொண்டு வந்து நீ அவளோடு வாழ்க்கை வாழ்கிறாயோ, அதுபோல இந்த ஜனங்களை அவர்கள் பாவத்தில் அக்கிரமத்தில் போய்விட்டாலும் மறுபடியும் நான் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆமாம். இவருடைய பாவங்களை நிறைய சொல்கிறான், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனாலும் மறுபடியும் அவளுக்கு துளிர்விட வேண்டும், வாழ்க்கை படர வேண்டும், அந்த வாழ்க்கை செழித்திருக்க வேண்டும் என்பதற்கு நான் விரும்புகிறேன். நீ போ, அதுக்கு தான் உன்னை வச்சிருக்கிறேன். அப்போ தேவன் ஒரு மனிதரை பயன்படுத்துவதற்கு என்னன்னா, ஜனங்களுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறார்கள், அதை எப்படி மாற்றுகிறான் என்பதற்கு ஒரு தீர்க்கதரிசியை பயன்படுத்தினார். ஆமாம். இதே போல தான் அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்து கிடந்த நம்மை கிறிஸ்து பரத்தின் மேன்மையான அந்தஸ்து மேன்மைக்கு உரியவர், பரலோகத்துக்கு அதிபதியே அவர்தான். ஆமாம். கர்த்தருக்கு மகிமை. பரலோகத்தின் செல்வாக்கே அவர்தான், பரலோகத்தின் பொக்கிஷமே இயேசுதான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த பொக்கிஷத்தை கர்த்தர் பிதாவாகிய தேவன் அவன் இந்த உலகத்தில் உள்ள அக்கிரமம் பாவம் நிறைந்த இந்த மக்களுக்காக ஜீவனை கொடுக்க அனுப்பினது மாத்திரமல்ல, நம்மை அவருடைய பிள்ளையாய் மாற்றி நமக்கு ஒரு உயர் ஸ்தலத்தில் இருக்கும்படியாக வைத்தார் அவர். ஆமாம். நம்முடைய வாழ்க்கையில் எந்த மேன்மையும் தகுதி இல்லாத நம்மை இயேசு என்ற மணவாளனை அனுப்பி நம்மை மணவாட்டி என்ற அந்தஸ்துக்கு உயர்த்தினாரே. அவருடைய அன்பு அளவற்ற அன்பு, அவருடைய இரக்கம் முடிவில்லாத இரக்கம், இதை கற்றுக் கொடுப்பதற்கு தான் இந்த தீர்க்கதரிசியை கர்த்தர் பயன்படுத்தினார். ஆமாம். சரி, இதில் நிறைய இருக்குது. நானும் இதில் சொல்லும்போது சொல்லுறேன், நான் இஸ்ரவேலுக்கு எப்படி இருப்பேனா? பனியை போல் இருப்பேன். அவன் லீலி புஷ்பத்தை போல் என்ன செய்வான்? மலருமான். லீபனனை போல வேரூன்றி நிற்பான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவன் வேரூன்றி நிற்பான் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே சொல்வதை காண்கிறோம். அப்போ நிற்க செய்யும் தேவன் நம்முடைய தேவன். ஆமாம். நிலைத்து நிற்க பண்ணுகிற தேவன். எப்படின்னு சொன்னால், எத்தனை காரியங்கள் இருந்தாலும் நம்மை விட்டு விடாமல் அவருக்குள்ளும் நிலைத்திருக்க பண்ணுகிறவர், இந்த உலகத்திலும் நிலைத்திருக்க பண்ணும்படியாய் நிலைத்திருக்க பண்ணும் தேவன் நம்முடைய தேவன் ஒருவர் இருக்கிறார். வாக்குத்தத்தம் கொடுக்கிற அந்த ஜனத்திற்கு உங்களை நான் நிலைத்திருக்க பண்ணுவேன். ஆமாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலையில் ஆண்டு சமூகத்தில் வந்திருக்கிறோம், விழுந்து போகாமல் நிலைத்திருக்க பண்ணுவதற்கும் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எந்த சூழ்நிலையிலும் நம் மனதளந்து போய்
அதைரியப்பட்டு வலுவிழந்து போகாதபடிக்கும் வேரூன்றி நிற்க பண்ணுவதற்கு தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். அவர் ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதில் சொல்லப்படுகிறது, லீபனோனை போல வேரூன்றி நிற்பான். எதை போல நிற்பானா? லீபனோனை போல. லீபனோன் அப்படின்றது ஒரு ஏரியா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் மோசையை பார்த்து, இந்த தேசத்தை பார்க்கணும்னு விரும்பினேன், போகணும்னு விரும்புகிறேன், போகலை, நான் உனக்கு பார்க்கறதுக்கே இடம் தாரேன் என்று பிஸ்கா கொடுமுடியில் நிற்க வைத்து அப்படி தேசத்தை பார்க்க சொன்னார். அவன் பார்க்குறான். பார்க்கும்போது அவன் நின்று பார்த்த இடம் எரிகோவின் சமவெளி. அது எரிகோ பக்கம்தான். எரிகோ பக்கம்னா அதுக்கப்புறம் அந்த எருசலேம் இருக்குது, அந்த பக்கம் மலைகள் பள்ளத்தாக்கூட இடம் தான், அப்படி எல்லாம் இருக்குது. இன்னொரு பக்கம் அந்த பக்கம் பார்த்தோன்னா அது என்ன செய்யுது, சமாரியாவின் பக்கம் வருது. நம்ம இப்போதுள்ள இது கடைசி பார்த்தால் எர்மோன் மலை, லீபனோன், அதான் கடைசி. அது வரைக்கும் பார்க்குறான். அவ்வளோ அழகு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. லீபனோனை பார்த்தா அவனுக்கு பயங்கர ஒரு ஆசை. போகிறதுக்கு ஒரு சான்ஸ் இல்லாமல் கொடுத்துட்டாரு, இறங்கி கூட ஓடிடலாமா அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் நினைச்சிருக்கோம். ஏன்னா லீபனோனின் அழகு. ஏன்னா லீபனோனுக்கு ஆண்டவர் கொடுத்த வேறு லீபனோனின் மகிமை. ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. லீபனோன் என்றது சொல்லும்போது அங்கே உயர்ந்த மரங்கள், லீபனோனிலே இருக்கக்கூடியதான மரங்கள் உயர்ந்த மரங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த மரங்களும் செடிகளும், உயர்ந்து நிற்கக்கூடிய தேவதாரு மரங்கள், உயர்ந்து இருக்கிற கேதுரு மரங்கள், இவைகள் தான் லீபனோனுக்கு மகிமை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே இருக்கீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. லீபனோனுக்கு மகிமை அதுதான். லீபனோனுக்கு மகிமை என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே 35ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது. அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். லீபனோனின் மகிமையையும், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, லீபனோனின் மகிமையையும் கர்மேல் சாரோன் என்பவைகளின் ஒவ்வொரு பகுதி சொல்லப்பட்ட. சரி, இருக்கட்டும். லீபனோனின் மகிமையை காண்பார்கள், அந்த மகத்துவத்தை என்ன செய்வார்கள். அப்ப லீபனோனின் மகிமை என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வேதத்தில் பல விதமான மகிமை இருக்கு. சாலமோனின் மகிமை எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவனை போல ஒத்த ஞானம் உள்ளவன் உலகத்தில் யாருமே. அந்த சாலமோனுடைய மகிமை என்னன்னு சொன்னா அதுதான் முதல்ல சொல்லணும்னா. அதோடு மாத்திரமல்ல, அவனை குறித்து ஞானத்தை குறித்து கேள்விப்பட்டவர்கள் நிறைய பேர் வந்தாங்க. வந்த உடனே சொன்னாங்க, நாங்கள் கேள்விப்பட்டது எவ்வளவு கொஞ்சம். அவங்க சொன்னாங்க, பிரம்மாண்டமாக சொன்னாங்க, நாங்கள் செக் பண்ணணும் அல்லது எப்படி இருக்குன்னு பார்க்க தான் வந்தோம். ஆனால் கேள்விப்பட்டது இங்கே வந்ததுக்கு அப்புறம் இது கொஞ்சம் கேள்விப்பட்டிருக்கணும். இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு, இவ்வளோ மகிமையாக இருக்குன்னு எங்களுக்கு என்ன செய்யாது. ஏன்னா ஒரு பெண் சொன்னான், சேபா தேசத்து ஒரு ராணி வந்தான். பொதுவாகவே நம்ம கேள்விப்படுறது நிறைய இருக்கும், வந்து பார்க்குறது என்ன செய்யும், வந்து பார்க்குறது எப்படி தான் இருக்கும், குறைவாக தான் இருக்கும். கேள்விப்பட்டது 75% இருந்ததுன்னா வந்து பார்த்தா ஒரு 25% அல்லது 30% தான் இருக்கும். ஆமாம், அப்படி தான் இருக்கும். பொதுவாகவே இப்படி தான் இருக்கும். சொல்கிறது தான் மிகைப்படுத்தி எக்கச்சக்க என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. என்னங்க நீங்கள் அப்படி சொல்லுவாங்க, இந்த பொண்ணை மாதிரி எங்கேயும் பார்க்க முடியாது. உண்மையிலே அதை மாதிரி எங்கேயும் பார்க்க முடியாது, அங்கே தான் பார்க்க முடியும். அவங்க சொல்கிற மிகைப்படி சொல்கிறதே என்ன செய்வாங்க, அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. வந்து பார்ப்போம், பார்த்ததுக்கப்புறம் இவங்க சொல்லாமல் வந்து பார்த்துருந்தா கூட அங்கேயே தாலியை கொடுங்க கட்டிட்டு போயிடுறேன் இருப்பான். இவங்க சொல்லி வச்சதுனால அவங்க ஒரு படம் பெருசாக போட்டு வந்துட்டு வந்து நிற்பானா, அங்கே வந்தவொடனே அந்த எதிர்பார்த்த ஒன்றுமே இருக்காது. என்னடா இவங்க இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்க. சரி, அவங்க சொல்லியிருப்பாங்க மாப்பிள்ளையே இப்படி இருப்பான் அப்படி இருப்பான்னு சொல்லுவாங்க. அவங்களும் அதை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. கதை வேறு மாதிரி போயிடும். அதே சொல்லிடும், ஒரு வீட்டுக்கு போக சொல்லு அப்படின்ட்டு. ஏன்னா எதிர்பார்த்தது எப்படி இருக்கும், அவன் சொன்னது நிறைய இருக்கும், பார்த்தா கொஞ்சம் தான் இருக்கும். ஆனால் சாலமோனின் மகிமை இன்றைக்கி பேசப்படுதுன்னா அந்த மகிமை கட்டடத்தில் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அரண்மனையினுடைய விரிப்பு தான், கீழே விரிச்சிருக்க விரிப்புங்க, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவனுடைய ரூம்ஸ் அளவு, அவன் ஜன்னல், அவனுடைய அந்த சிங்காசன அமைப்பு அந்த ராஜ்யத்தில் எங்குமே இல்லை. சுற்றி உள்ள எந்த ராஜ்யத்திலும் இல்லாத ஒரு சிங்காசன அமைப்பை அவன் சேர்ந்தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 6 படிகள், 6 படிகள், 2 பக்கம் கை வைப்பதற்கு இடம், 2 கை வைக்கிற இடத்துலையும் 6 சிங்கங்கள். அப்படின்னா விதவிதமான செய்தி வச்சிருந்தான். அவனை போல யாருமே இல்லை. மகிமை அப்படி இருக்கு. பார்வோனின் அல்லது பாபிலோனின் மகிமை இருக்கு. உலகத்திலே முதல் சாம்ராஜ்யத்தை நிறுவினவன் நேபுகாத்நேச்சர். அவனுடைய
மகிமை என்ன? கட்டடங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவருடைய கட்டடத்தை எந்த பக்கம் போய் எந்த பக்கம் வந்தாலும் ஒரே ரோட்டில் கொண்டு வந்து நிப்பாட்டி, வழி தெரியல பிள்ளைக்கு அப்படிங்கிற ஐடியாலாம் கிடையாது. எங்கே போனாலும் எந்த பக்கம் போனாலும் எங்கே வந்துன்றோம், அந்த பிள்ளையை கரெக்டாக மெயின் ரோட்டில் கொண்டு வந்து ஒரு இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டிடும். கட்டட அமைப்புகள், அந்த சாலை காரியங்கள் எல்லாம் சூப்பராக இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவருடைய செல்வாக்கு அவ்வளோ பெருசாக இருக்குது. அவளை குறித்து வேதம் அப்படிதான் சொல்லப்படுது. நல்லா பாபிலோனின் மகிமை, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்படிலாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் லீபனோனின் மகிமை, கர்த்தர் சொல்ற லீபனோனின் மகிமை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. லீபனோனின் மகிமையை விருட்சங்களும் செடி கொடி எல்லாம் அது பசுமையாக இருக்கும். எப்போதும் எப்படி தான் இருக்கும்? பசுமையாகத்தான் இருக்கும். காய்ந்து போன அனுபவங்களை இங்கே காண முடியாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதான் என்ன அப்படின்னு சொன்னால், அவருடைய தன்மையை குறித்து சொல்லும் போது எனவே சொல்லுகிறேன் 17ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லும்போது, அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும், தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும், கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும், உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும், எரேமியா வாசி வாசி, மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அது இலைகள் காய்வதில்லை. இலைகள் என்ன செய்வதில்லை? காய்வதில்லை மாத்திரமில்லை, உதிர்வதும் இல்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அது வறட்சியான காலத்தை அப்படி காலம் வந்தாலும் அதனுடைய சாரம் வேர் படர்ந்து இருக்கிறபடினாலே சாரம் தண்ணீரை எடுத்து கிளைகளுக்கும் இலைகளுக்கும் கொடுத்து அது எப்போதுமே பசுமையாய் மாற்றி அமைத்துக் கொள்ளும். லேபரோன் ஒரு பெரிய பள்ளத்தாக்கு மலை அந்த இடத்துல இருக்கிறதுனால அதனுடைய மகிமை அவ்வளோ பிரம்மாண்டமாய் பேசப்பட்டது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இதெல்லாம் எதை காட்டுகிறதுன்னு சொன்னால், ஆண்டு சொல்றாரு லீபனோனின் போல வேரூன்றி என்ன செய்யிருப்பானா நிற்பான். கர்த்தருக்கு மகிமை. அதோட பொருள் என்னன்னு சொன்னால், இப்படி லீபனோனை குறித்து சொல்லுகிறபடினாலே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை வறட்சியான அனுபவங்கள், எத்தனை இலையுதிரக்கூடியதான அனுபவங்கள் இருந்தாலும் அவர்கள் ஒரு நாளும் அவர் என்ன செய்வதில்லை, சோர்ந்து போவதில்லை, கலங்கி போவதில்லை. அவருடைய வேர் ஆழமாக இருக்கிறபடியான சாரம் அதை எடுத்து எப்போதுமே பசுமையாகவே காட்சி அளிக்கும். ஆமாம், அப்படி சொன்னால் சில வேளையில் நம்முடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் சந்திக்கிறோம், பல போராட்டங்கள் சந்திக்கிறோம். பிரச்சனை எல்லாம் சந்திச்சுட்டு கடைசியில் பழி யார் மேலே போடுறோம்? ஆண்டவர் மேலே போடுறோம். பழி யார் மேலே போடுறோம்? என்ன ஆண்டவரே செய்கிறதெல்லாம் யாரு? நாம. பழி போட்டு யார் மேலே போடுறாங்க? ஒரு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு நகைச்சுவையாக இருந்தது. நகைச்சுவையாக எடுத்துக்கணும். ஒரு மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு அம்மா வந்து கத்துது, அது கடவுள்கிட்ட சொல்லுது, கடவுளே அப்படி சொல்லிட்டு கத்துது. ஏன் அப்படின்னா அந்த பிள்ளை கொஞ்சம் தப்பாக நடந்து கர்ப்பமாயிடுச்சு. கர்ப்பமானவுடனே அவன் கடவுள் பேர சொல்லி, கடவுளே இப்படி பண்ணிட்டுறேன். கடவுள் ஏய் நிறுத்து, பண்ணது யாரு? பண்ணது யாரு? ஓ மகா, ஓ மகளும் வேற ஆளும் சேர்ந்து திட்டுத்தனமாக பண்ணிட்டாங்க. கடைசியில் பழி யார் மேலே போடுற? கடவுளை இப்படி பண்ணிட்டேன்னு நானா பண்ணேன், ஏன் மேலே பழியை போடுறேன்? ஒழுங்காக ஒன்றை திருத்திக்க. அது படித்தவொடனே எனக்கு பயங்கர சிரிப்பு ஒரு பக்கம். உண்மையிலேயே நிறைய நேரம் தப்பெல்லாம் செய்கிறது நாம, பழியை மட்டும் யார் மேலே போடுறோம்? கடன் கொடுக்கறது நாம, கடன் வாங்கினது இன்னொருத்தன். கடன் வாங்கிட்டு போயிட்டான், கொடுக்க மாட்டேங்க ஆண்டவர். என்ன ஆண்டவர் என்ன செய்துட்டு இருக்காரு? அவர் என்ன செய்வார்? அவர் ஈட்டிக்காரனா? ஈட்டியை தூக்கிட்டு வந்து ஒருத்தனா கொடுறான், வாங்கின கடனை கொடுறான்னு கொடுக்குறதுக்கு. கொடுத்ததும் வாங்குறது யாரு? கொடுக்கணுமா வேண்டாமான்னு டிசைட் பண்ணணும், நாம டிசைட் பண்ணணும். உடனே ஏதாவது கொடுக்காம இருந்து ஒன்று கொடுத்தீங்களா என்ன தேய்ச்சி குளிச்சுட்டு வந்துடணும். ஏன்னா மறுபடியும் என்ன செய்யாது? வராது. வரக்கூடிய காலங்கள்லாம் போயிட்டு இப்போ என்ன செய்யாது? வராது. ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், அவர் டெடிக்கேஷன் வைக்கும்போது போயிருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப நாள் கழிச்சு சர்ச்சுக்கு வந்தாங்க. வாசலில் இந்த ஹாலில் ஜெபம் பண்ணிட்டு வந்துடுவேன். ஒரு நாள் அவர் படுத்திருந்தேன், பாஸ்டர் இங்கே வந்து ஜெபம் பண்ணிருங்க. சரி நானும் ரூம் போயிட்டு பார்த்தேன்,
அந்த சுவரில் ஒரு 100 ஃபோன் நம்பராக அதில் இருக்கும். 100 ஃபோன் நம்பர்னால் செல் நம்பரு, ஃபோன் நம்பரு, அது இதுன்னு போட்டு அட்ரஸ் இதெல்லாம் எழுதியிருக்கும். ஒரு 100 150 இருக்கும். பார்த்ததுக்கு இவ்வளோ இருக்குது. பேர் எழுதி அண்டர்லைன்லாம் பண்ணி வச்சுருக்கேன். கொச்ச 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 கொச்சன்னு இவ்வளோ ஆனால் இருக்கும். அந்த சுவர்லேயே இவ்வளோ ஆனால் எழுதியிருக்கு. என்னது பிரதர்ங்க ஏன் கேட்குறீங்க? அவ்வளோ பேருக்கு கடன் வாங்கியிருக்கான். அவ்வளோ பேர் இருக்குன்னா ஒருத்தனாவது கொடுக்க மாட்டேங்கிறான். அது கீழே தான் படுத்திருக்காரு. காய்ச்சல் மாத்திரம் இல்லை, இந்த மாதிரி அதுக்கு கீழே படுத்தா காய்ச்சல் மட்டும் வராது, நினச்சா வேற என்னெல்லாமோ வரும். அது நான் சொன்னேன், முதல்ல இடத்த மாற்றுங்க. இதை பார்த்து பார்த்து அவருக்கு என்ன செய்யுது, ஃபோன் பண்ணுறாரு, எடுக்க மாட்டாங்க. இவர் ஒருத்தர் நினைச்சிருக்காரு, நான் போனேன் பாஸ்டர், எடுக்க மாட்டேங்க, வீட்டுக்கு போனேன். இங்கேருந்து மெனக்கேட்டு திருச்சி வரைக்கும் போயிருக்காரு. திருச்சிக்கு போன உடனே வாரான்னு சொன்ன உடனே பின்பக்கம் வழியாக அவன் வீட்டுக்கு வெளியே போயிட்டான். இவர் வந்தார், நேரத்தே ஊருக்கு போயிட்டாங்கங்க அப்படின்னு. அவர் நினச்சிட்டார், போயிட்டாருன்னா என்னங்க இப்படி கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தார். வரும்போது அவன் நினச்சிட்டா இவர் போயிட்டாருன்னு நினச்சிட்டு எதுக்கு வந்துட்டான். என்ன இப்போ தான் பார்த்தேன், இப்போ தான் நான் வாரேன் அப்படின்னு இருக்காரு. சரி, கடைசியில் என்ன பணத்தை கேட்டான். உங்கள்கிட்ட தான் எக்கச்சக்க பணம் இருக்குல்ல, இப்போ வந்து ஏன் தொந்தரவு பண்ணுறீங்க? கேட்கும்போது எப்படி கேட்டாங்களா, ஒரு மாதிரி கேட்டாங்க. ஆனால் கொடுக்கும்போது அவர் சொன்னார், இவ்வளவு இப்படிலாம் நடந்தது, இவ்வளவும் வரணுன்னா ஒரு எப்படி ஒரு 75 1 கோடி ரூபாய்க்காவது இருக்கும். கடன் கொடுத்துருக்கேன். சரி, அவ்வளோ இருக்குது. திரும்ப நான் சொன்னேன், நினச்சேன் வருமா வராது அப்படி சொல்லலை. நான் நினச்சேன் இவர் எப்படி நீடித்த காலம் வாழணும், ஒவ்வொருத்தரும் முடியாதுன்னு சொல்லிட்டுனா அங்கேயே நினச்சிடும். எல்லாருக்கும் சரி 1000 2000 கொடுத்தா பரவாயில்லைங்க, ஒவ்வொருத்தருக்கும் 4 லட்சம் 2 லட்சம் 5 லட்சம் கொடுத்துருக்காரு. அந்த காலத்தில் 4 லட்சம் 5 லட்சம் இந்த இடம்லாம் வாங்கியிருப்பேன் நான். அவர் நம்ம கொடுத்தானா இடம் வாங்கி போட்டுருப்போம். அப்படி இருந்தது. அப்படி கொடுத்துட்டு உட்காந்துருக்காரு. என்ன அவ்வளோ பேருக்கும் குறைஞ்சது 50,000 ரூபா தான். அதனால் செய்ய தப்பு யார், கொடுக்கணும் வேண்டாங்க நம்ம டிசைட் பண்ணிக்கணும். வருத்தம் வந்தால் வந்துட்டு போட்டோம், சண்டை வந்தால் சண்டை போடுவோம், பேச வேணும்னா பேசாமல் போயிட்டு போகணும். பிரச்சனையை நம்மோடு வச்சுக்கணும். இதுக்கு போய் ஆண்டு விட்டேன், அவன் கொடுக்க மாட்டேங்கிறான், நீர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீருன்னா அவர் என்ன பண்ணுவார், கொடுத்தது நீ, வாங்கினது அவன், இதுக்கு ஏன்னு பஞ்சாயத்தை வச்சுருக்கீங்க. என்ன செய்கிற தப்பெல்லாம் நாம் வச்சுட்டு பழி யார் மேலே போட்டுருவோம். நிறைய தாவீதுடைய வாழ்க்கையில் பாருங்கள், எக்காலத்திலும் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிப்பேன். அப்போ துதி எப்போது எங்கே இருக்கும், வாயில் இருக்கும். எந்த சூழ்நிலை, உயிர் போகுது. அவன் நினச்சான், அவனோட தகப்பன் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு, அதனால் பையனும் கொஞ்சம் நண்பனாக தான் இருப்பான், கேள்விப்பட்டிருப்பான். போகிறேன், அவனை போய் பார்த்து தம்பி நல்லா இருக்கியான்னு கேட்டோம்னா அவன் சொன்னான், சுற்றி உள்ள ஆட்கள்லாம் இவன் தான் கோழியாத்தே கொண்டவன். இவன் யார், வம்பு வந்துட்டான். இவன் பேசாமல் வீட்டுக்கு போகாமலாம் நினச்சிருக்கணும், அரண்மனைக்கு போகாமல் இருந்திருக்கணும், ஆள் அனுப்பிவிட்டு கேட்டிருக்கணும். ஏற்கனவே பிரச்சனை இருந்திருக்குது, ஆள் அனுப்பிவிட்டு கேட்டிருக்கணும். இவன் அமுட்டுக்கிட்டான், ஜெபம் பண்ணான், நானாக வந்து அமுட்டுக்கிட்டேன். அவன் சொல்லி இப்போ ஆண்டு விட்டேன், நானாக வந்து அமுட்டுக்கிட்டேன், எனக்கு ஏதாவது உதவி செய்யும் ஆண்டு. அப்போ தான் சொன்னார், சரி உன் தப்பை நீ உணர்ந்துக்கிட்டு நீ வந்ததுனால ஐடியா அவனை சொல்கிறேன், பைத்தியங்கார மாதிரி நடின்ட்டு. உடனே நடித்தான், அவனை விட்டுட்டான். வெளியே வந்தவனு சொல்கிறான், எப்பா வாழ்க்கையில் உயிர் போகிற நேரமாக இருந்தாலும் சரி, உயர்வான நேரமாக இருந்தாலும் சரி, தாழ்வான நேரமாக இருந்தாலும் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிப்பேன். என்ன அப்படின்னா, தேவனுக்குள் ஆழமாய் வேர் கொண்ட ஒரு மனுஷன் எந்த சூழ்நிலையிலும் அவர் மீது உள்ள நம்பிக்கை அசையாமல் இருக்கும். அதான் நீதிமான் வேர் அசைக்கப்படுவது இல்லை. ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. நம்முடைய ஆண்டுக்குள்ள வேர் விட்டுக்கின்ற தன்மை இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. இந்த வாழ்க்கையில் கர்த்தர் கிருபை செய்வாரா. ஆமாம், நிறைய சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நிறைய பண்ணுவோங்க. வேர் என்ன செய்யும், அது ஆழமாய் வேர் விட்டதாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதான். அந்த வேர் ஆழமாய் நீ விட்டிருந்தால் தான் கனி கொடுக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. கனி கொடுக்கக்கூடிய அனுபவங்கள் எப்போ வரும், ஆழமாய் வேர் போனால் தான் வரும். அப்படி இல்லைன்னா என்ன செய்யாது. போகும்போது அப்படி பார்த்துருப்போங்க, பக்கத்தில் நம்ம நிப்பாட்டி வச்ச ஒரு மரம் தான், இங்கே அடித்த ஒரு காற்றுக்கு விழுந்துருச்சு. இளம் வயது மரம் அது. இந்த பக்கத்தில் உள்ள மரத்தை விட அது என்ன மரம், இளம் வயது மரம். அது எவர் கிரீன் மரம், ரொம்ப பிடிக்கும் எனக்கு அந்த மரம். எவர் கிரீன் மரம், இலை உதிராததுக்கு. காஞ்சி 1 2 அப்படி பழுத்து விழுமே தவிர இலை உதிர் காலம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த மரம் மொட்டையாக நிற்கும். ஆனால் அந்த மரம் மொட்டையாக நிற்கவே நிற்காது. அது எவர் கிரீன், எப்பவும் அது இலை இருந்துக்கிட்டே இருக்கும். அது பாருங்க கடக்குன்னு விழுந்துட்டு கொஞ்சம் எட்டி பார்த்தேன்,
வரும்போது பார்த்து தான் வந்தேன். நேற்று கொஞ்சம் பார்த்தேன், இன்னைக்கு பார்த்தேன். ஒன்றும் தொடலாம் ஒன்றும் செய்யலன்னு பார்த்தேன். வேறு ஆழமாக போனால் அது என்ன செய்யாது? விழாது. ஆழம் இல்லைன்னா அது என்ன செய்யும்? கட்டாயம் விழும். இதுக்குத்தான் பவுல் எழுதுகிறான், நாம் கிறிஸ்துவுக்குள் வேர் கொண்டவராக இருக்கணும். கொலோசை சபைக்கு எழுதுகிறான், கிறிஸ்துவுக்குள் என்ன செய்யணும்? வேர் கொண்டவராக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஏன்னா அந்த வேர் கொண்டதான வாழ்க்கை நமக்கு என்ன செய்யணும்? இருக்க வேண்டும் என்று சொல்லி அவன் எழுதுகிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் வேதத்தை சொல்லப்படுது, லீபனோன் அப்படின்னு சொன்னோம்னா லீலி புஷ்பத்தை போல என்ன செய்வானா? அந்த பகுதியில் சொல்லப்படுது. அவன் வேறு கொண்டு இருப்பான், ஆனால் பக்கத்தில் லீலி புஷ்பத்தை போல. இதெல்லாம் ஆண்டு ஒவ்வொரு ஓமையாகி சொல்லியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருந்த போதும் முட்களுக்குள்ளே நீங்கள் யாரு தெரியுதா? இயேசு கிறிஸ்து தன் பிரசங்கத்தில் சொல்லும்போது அவர் சொன்ன முட்களுக்குள்ளே, சரி இதை விட்டுருங்க, ஒன்னதான் பாட்டு சொன்னேன், சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்கின் லீலி. பள்ளத்தாக்கின் லீலி. ஆமாம். அப்போ ஒரு பெரிய பள்ளத்தாக்கு, ஒரு பெரிய லீலி புஷ்பம். நம்ம நாட்டில் முட்களுக்குள்ளே இருக்கக்கூடியதான இது நம்ம சொன்ன உடனே சொல்லிடுவோம், எதுதான் அது? சின்ன முள். அது காம்போடு சேர்த்து சின்னதாக இருக்கும். பறிக்கும்போது கட்டாயம் 2 முள் என்ன செய்யும்? குத்துனாலும் வருத்தப்பட மாட்டோம். நல்ல ஒரு ரோஸ் பூ ஒன்று கையில் வந்ததுனால என்ன செய்வோம்? சரின்றோம். அங்கே இருக்கிற லீலி புஷ்பம் இருக்கிற அந்த செடியில் முள் நம்ம ரோஸ் செடியில் உள்ள முள்ளை விட கொஞ்சம் பெருசு தான். நல்லா கூர்மையாக நீட்டிக்கு நிற்கும். பூக்கள் அசையும் போது அது என்ன செய்யும்? சக்கரை ஒரு குத்திடும். குத்துனா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த லீலி புஷ்பத்தில் இருந்து ஒரு சின்ன ட்ராப் ஒன்று செய்யும், அப்படி கசியும். ட்ராப் கசியும். பூக்கள்கிட்ட எப்போவுமே என்ன இருக்கும்? ஈரத்தன்மை இருக்கும். நீ கசக்கினீங்கன்னா என்ன செய்யும்? அந்த ஈரத்தன்மை என்ன செய்யும்? காற்றில் கலந்தால் கட்டாயம் எது வரும்? வாசனை வரும். இதே போல் பள்ளத்தாக்கு முழுவதும் இருக்குது. அது காற்றினாலே அசையும் போது முட்களுக்குள்ளே குத்திடும். அது எல்லாமே சேர்ந்து ஒவ்வொரு ட்ராப் அப்படி இப்படி விடும்போது காற்றில் கலந்து வாசனை இந்த ஏரியா முழுவதும் என்ன செய்யும்? அப்படி இந்த ஏரியா முழுவதும் வீசணும்னா அப்போ அந்த எல்லையில் வரும்போது லீலி புஷ்பத்தினுடைய பள்ளத்தாக்கு இந்த பக்கம் இருக்கு போல. லீலி புஷ்பம் தோட்டம் இருக்குது. லீலி புஷ்பம் அதோட வாசனை வைத்தே என்ன செய்வாங்க? சொல்லணும், அது வாசனை அதில் வீசும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ என்ன ஆண்டு சொல்றாரு? எத்தனை உபத்திரவங்கள், எத்தனை பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் நல்ல தன்மைகளை என்ன செய்யணும்? வெளிப்படுத்தி காணும். ஏன்னா வேறு ஆழமாக இருந்தால் கட்டாயம் என்ன செய்வோம்? நல்ல தன்மைகள் வரும். அதுதான் ஆண்டு சொல்றாரு, நல்ல தன்மை. அதுக்கு தான் வேறு கொண்டவனாக இருக்கணும். இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருந்தபோது கற்றுக் கொடுத்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் வேறு கொண்டவனாக இருக்கணும்னு சொன்னால் ஆழமாய் வேறு கொண்டிருந்தா அவன் எத்தனை உபத்திரம் பிரச்சனை வந்தாலும் அவன் செழித்திருப்பான். ஏன்னா சாரம் வேர்லேருந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஆழமாய் போக போக விதவிதமான சாரங்களை உறிந்து அந்த 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 கிளைகளிலிருந்து செடிகள், இந்த காம்பிலிருந்து இலைகளுக்கு அது எப்பவும் பார்க்க அப்படி சூப்பராக இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ ஆண்டு சொன்னார், அப்போ எத்தனை உபத்திரம் வந்தாலும் அந்த வாசனை வீசக்கூடிய அனுபவங்கள் கட்டாயம் இருக்கும். அதுக்கு சாரம் எங்கன்னா வேரில் தான் இருக்குது. ஆமாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இதை சொல்லுறேன். பவுல் சொல்லுகிறார் அந்த வாசனை குறித்து சொல்லும்போது, கிறிஸ்துவுக்கு நாம் யாராக இருக்கிறோம்? நற்கந்தங்களாக இருக்கிறோம். கிறிஸ்துவுக்கு நாம் எப்படி இருக்கோம்? நற்கந்தங்களாக இருக்கிறோம். எப்படி? அவன் சொன்னால், கெட்டுப்போகிறவருக்குள்ளே மரண வாசனையாகவும் ரட்சிக்கப்பட்டவருக்குள்ளே ஜீவ வாசனையாகவும். எப்படி? வாசனை வர்றது ஒரு வாசனை தான், ஆனால் முகர்றது ஒரே மாதிரி தான். முகர்ந்து எடுத்தாலும் என்ன தான் வாசனை வருது? ஒரே வாசனை தான். திங்கிங் மட்டும் 2ஆக வருது. எப்படி அப்படின்னா, அந்த நாட்களில் ராஜாக்களுடைய அரண்மனையில், எப்போ ரோமர் ஆயன் இருக்கிறான், அவன் ரோமாபுரியில் வைத்திருக்க பெரிய அரண்மனை. அந்த அரண்மனையில் தீர்ப்பு சொல் ஆகிவிட்டது. உடைய வழக்கத்தில் தீர்ப்பு சொன்ன உடனே, நாளைக்கு அவனுக்கு மரண தண்டனை அப்படின்னு சொன்ன உடனே, மரண தண்டனை ஏற்படுத்த அந்த நாளில் பெரிய பவுல் ஒன்று அரண்மனை மேல் மாடி வச்சு வச்சுருப்பான். ஒரு ஆட்கள் எழுதிவாங்க, 1 மணி 2 மணிக்கெலாம் எழுந்து அந்த பவுல், பெரிய பவுல் இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கிறோமா, பெரிய கடைகளுக்கெல்லாம் போனீங்கன்னா ஒரு வெண்கலத்தில் ஒரு சட்டி மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா?
வச்சு தண்ணி ஊற்றி உள்ளே நினைச்சிருப்பாங்க, பூக்கள்லாம் போட்டிருப்பாங்க. சரி, எதுக்கு ஏது அதில் நமக்கெல்லாம் வேண்டாம், குளிர்ச்சிக்காக வச்சுருக்கலாம், அது நமக்கு தெரிஞ்சுக்குவோம், வச்சுக்கிட்டோம். அது எதுக்கு வச்சுருக்காங்க, சாஸ்திரம் சம்பிரதாயம் அதெல்லாம் விட்டுருங்க, வச்சுருக்க பார்த்துருக்கீங்க இல்லையா? அது மாதிரி ஒரு பெரிய பவுல் ஒன்று பெரிய வச்சு அரண்மனை மாடி மேலே வச்சுருப்பாங்க. அதில் கட்டைகளை போட்டு தீ வச்சுருவாங்க. அது கங்காய் நிச்சயம் தீ கனலாக மாறி அன்றைக்கு தீர்ப்பு கொடுக்க, இன்றைக்கி தான் தீர்ப்பு, இன்றைக்கி காலையில் நினச்சிருப்பாங்க, அதில் நற்கந்தங்களை அள்ளி போடுவாங்க. நம்ம ஒன்று சாம்பிராணி போடுறோம் இல்லையா, இந்த மாதிரி நற்கந்தங்களை வாசனை எல்லாம் போட்ட உடனே அது காற்றில் கலந்து அப்படியே என்ன செய்யும், ஊருக்குள்ளெல்லாம் அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்கோம். அதிகாலையில் முகர்வான், தூக்கத்தில் என்ன செய்வான், மோந்த உடனே முடிச்சு பார்த்துட்டு இன்றைக்கி எவனோ என்ன செய்ய போகிறான், விட்டுண்டு சாக போகிறான். அவன் சொல்லுவான், யாருக்கோ இன்றைக்கி என்ன, நான் இன்னைக்கு எத்தனை பேர் சாகிறாங்களோ தெரியாது, சாக போகிறான் அப்படின்னு சொல்லி அவன் முழிக்கும் போதே என்ன செய்வான், வீட்டில் சொல்லுவான், இன்றைக்கி தீர்ப்பு சொல்லியாச்சு, எவன் தெரியலை, 10 பேர் என்ன செய்ய போகிறாங்க, 10 பேரோ 100 பேரோ 500 பேரோ 200 பேரோ சாக போகிறாங்க அப்படின்னு சாவு என்ற ஒன்றை முன்னால் வைப்பான். அந்நாட்களில் கிறிஸ்தவர்களுக்கு உபத்திரம் இருந்தது. பட்டயத்தாலை வெட்டினார்கள், சிங்கங்களுக்கு இரையாய் கொடுத்தார்கள். தீர்ப்பு சொல்ல ஆகிவிட்டது. ஒன்று சிங்கங்களுக்கு இரையாக போட போகிறான், இல்லை என்ன செய்வான், பட்டயத்தாலை வெட்ட போகிறான். அப்போ ரெண்டில் ஏதாவது ஒன்று போடணும். இல்லை ரோம ராயனாக இருந்த இந்த நீரோ ராயன் என்ன செய்வான், அவர்களை ஒரு இரும்பு கம்பத்தில் கட்டி அவங்களை தீ வச்சு கொளுத்திடுவான். உபத்திரவங்கள் பல விதத்தில் இருந்தது. ஆனால் தீர்ப்பு அன்றைக்குன்னு சொல்லியாச்சுன்னா, இன்றைக்கு ஒரு கூட்ட ஜனங்கள் என்ன செய்ய போகிறாங்க, மறிக்க போகிறார்கள் அப்படின்னு ஒன்று. ஒரு பகுதி ரட்சிக்கப்படாத ஒரு குடும்பம் இருக்கிறது, பக்கத்தில் ரட்சிக்கப்பட்ட ஒரு குடும்பம் இருக்கிறது. அதற்கு பாக்கியம் உண்டாவதாக. 2 பேர் வீட்டுக்கு வாசனை நினைச்சுது உள்ளே போகுது. ரட்சிக்கப்படாதவன் சொல்கிறான், இன்றைக்கி எவனுக்கோ மரண தண்டனை, செத்து போக போகிறான். அந்த வாசனை பார்த்த உடனே மரண வாசனை, அந்த வாசனை பார்த்த உடனே அவனுக்கு என்ன தெரியுது, மரண வாசனை, யாரோ ஒருவன் சாக போகிறான் அப்படிங்கிறான். இதே கிறிஸ்தவ குடும்பத்தில் இருக்கிற ஒருவன் வாசனை போது சொல்லும்போது, யாரோ ஒருவன் அல்ல, என்னுடைய சகோதரன் ஒருவன், இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒருவன், அவன் மரிக்க போகிறான் அல்ல, ஜீவனுக்குள் பிரவேசிக்க போகிறான். அதைத்தான் அவன் சொல்கிறான். அந்த வாசனை ரட்சிக்கப்படாத ஒருவனுக்கு மரண வாசனையாக தான் தெரியும், ரட்சிக்கப்பட்ட நமக்கு அது ஜீவ வாசனை. ஏனென்றால் என்னுடையவர்கள் ஜீவனுக்குள் என்ன செய்வார்கள், பிரவேசிப்பார்கள். அந்த வாசனை. அப்போ தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எத்தனை உபத்திரவங்கள் பிரச்சனை வந்தாலும் வாசனை, ஜீவ வாசனை வீசப்பட வேண்டும். ஆமாம், அதை தான் சொல்கிறான். அப்போ லீலி புஷ்பம் சொன்னான். அப்போ இதெல்லாம் வாசனை வீசுவதற்கு அனுபவங்கள் என்ன சொன்னால், வேர் நல்லா இருக்கும். ஆமாம், அந்த வேர் நல்லா இருந்தால் தான் ஆண்டவரே சொன்னார், அந்த கனி நல்லா இருக்குன்னா அதுக்கு எது நல்லா இருக்கணும், நல்ல மரம். நல்ல மரம் என்று சொன்னால் அது நல்ல வேர் இருக்கணும். ஆமாம், கர்த்தருக்கு பயன் உண்டாவதாக. நல்ல வேர் உள்ள மரம் நல்ல கனிகளை கொடுக்கும். அந்த கனி கெட்டதாக இருந்தால் வேர் கட்டாக ஏதாவது இருக்கணும், கெட்டதாக தான் இருக்கணும். கர்த்தருக்கு பயன் உண்டாவதாக. அப்போ நம்முடைய வேர் கிறிஸ்துவுக்குள் ஆழமாய் வேர் கொண்டு படர வேண்டும். ஆமாம், கர்த்தருக்குமாக. அது எதெல்லாம் படரணும் அப்படின்னா, கொலோசைக்கு எழுதினான், கிறிஸ்துவுக்குள், அது கிறிஸ்துவுக்குள் விசுவாசத்திலே வேர் கொண்டவராய். நம்முடைய வேர் எப்படி ஆழமாக விடணுமா, விசுவாசத்திலே வேர் கொண்டவராய் இருக்க வேண்டும். அந்த விசுவாசம் அசைக்கப்படக்கூடாததாக இருக்கணும். விசுவாசம் என்பது 3 பகுதி இருக்கிறது. ஒன்று, விசுவாசம் என்பது வாழ்க்கை. நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரை நம்பி, அவன் யோவான் சொல்லப்படுது, அவர் நாமத்தின் மீது, அது இயேசு என்ற நாமத்தின் மீது நம்பிக்கை, இந்த விசுவாசம் வைத்து அவரை வாழ்க்கையில் வாழ்க்கையில் வேண்டும் என்று சொல்லி ஏற்றுக்கொள்கிறோமோ, அத்தனை பேர்களையும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி என்ன கொடுத்தாராம், இது வாழ்க்கையின் விசுவாசம், விசுவாச வாழ்வு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த விசுவாச வாழ்வு எல்லாருக்கும் கட்டாயம் வேணும். இந்த வாழ்க்கை நமக்கு வேணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாழ்க்கை வேண்டும். இன்னொன்று, விசுவாசம் என்பது கனிகளில் இருக்கிறது. வாழ்க்கையின் அனுபவத்தில் வரும்போது கனி வரும். மரம் ஏற்ற காலத்தில் வளரும் போது அந்த வளர்ச்சிக்கு ஏற்றபடி ஒரு நாளில் என்ன செய்யும், கட்டாயம் கனி கொடுக்கும். நல்ல கனியை கெட்ட கனியை அதுக்கப்புறம் பிரிச்சுக்கும். ஆனால் வளர்ச்சி வரும்போது கட்டாயம் என்ன செய்யும், வளர்ச்சி வேண்டும் கனி கொடுப்பதற்கு. அது விசுவாசம் என்ற கனி. இன்னொன்று, விசுவாசம் வரம். பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறபடி யாருக்கு வேண்டுமானாலும் கேட்கிற எவனுக்கு வேணாலும் கொடுப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இதுக்கு நாம் ஜெபிக்க வேண்டும், அவரை சார்ந்திருக்க வேண்டும். இதை இருந்தால் போதும். விசுவாசம் வரம் இல்லாவிட்டால் பரவாயில்லை. அது ஏன் வரம் வாங்கலன்னு சொல்லி கர்த்தர் வருத்தப்பட மாட்டார்.
கனி காலங்கள் நடுவே கொடுக்காவிட்டால் வருத்தப்படுவார். விசுவாச வாழ்க்கையை இழந்து விட்டால் போக வேண்டிய இடத்துக்கு போகாமலே போயிடுவோம். ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், விசுவாசம் வரும் கனி அப்படிங்கிறதுல விசுவாசம் என்ற வாழ்வு கிறிஸ்துவுக்குள் வேர் கொண்டதாக இருக்க வேண்டும். ஆமாம், அப்போதான் அந்த விசுவாசம் நிலைத்திருக்கும், அந்த வேர் அசையாது. அந்த விசுவாசம் ஆழமாய் போக போக எத்தனை சூழ்நிலைகள் பிரச்சனை வந்தாலும் அது கனி கொடுக்கக்கூடிய அனுபவத்துக்கு வரும், அது அசையாது. பேதுரு வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டங்களை கடைசியில் அவன் சொன்னான், நான் இயேசுக்காக என்ன செய்வேன், நிற்பேன், யார் சொன்னாலும் சொல்ல மாட்டேன், நான் மறுதளிக்கவே மாட்டேன், அவர் பின்னால் உயிரை கொடுக்க கூட போவேன். தோமா சொன்னான், வாங்க எல்லாரும் போவோம். எங்கே? அவருக்கு தான் உயிர் கொடுக்கறதுக்கு போவோம், வாங்க ஜாலியாக சொல்லிட்டு வந்தான். ஆனால் பிடிப்படும் போது ஒரு ஆள் கூட இல்லை. அதில் ஓடும்போது ஒருத்தன் ட்ரெஸ்ஸே விட்டுட்டு போயிட்டான். அவன் எப்படி ஓடிட்டு பண்ணி யோசனை பண்ணி பண்ணலாம், கற்பனை பண்ணி பார்ப்பேன். சே பாவி, ட்ரெஸ்ஸே இல்லாமல் கூட எழுதியிருக்கான். உயிர் பழிச்சா ஓடுன்னு சொல்லும்போது ட்ரெஸ்ஸை களைஞ்சி போட்டு கூட ஓடிருக்கான். ஏன்னா ட்ரெஸ்ஸை கூட எட்டி என்ன செய்யக்கூடாது, பிடிச்சி இழுத்துடக்கூடாதுன்னு. ட்ரெஸ் இருந்தாலும் ட்ரெஸ்ஸை வச்சு பிடிச்சிருவாங்கல்ல, அதுக்கே அவன் யோசித்தான் போல. அவர் பிடிப்பட்ட உடனே ட்ரெஸ்ஸை கழட்டிருப்பான்னு நினைக்கிறேன். இப்படிலாம் ஓடுற ஆட்கள் இயேசுவை மறுதளித்தான். ஆனால் பரிசுத்தாவின் வல்லமை பெற்றுக்கொள்ளும் அனுபவங்கள் வரும்போது தான் அந்த வேரை பற்றி அவன் யோசித்தான். கிறிஸ்துவுக்குள் வேர் கொண்டவனாக இருக்கணும். ஆழமை வேர் கொள்ளும் போது அவன் உபத்திரப்படுத்தினார்கள், அடித்தார்கள். இது சொல்லக்கூடாது, இயேசு நாமத்தை சொல்லக்கூடாது. எல்லாம் அடி வாங்கிட்டு சொன்னான். நாங்கள் இயேசுவுக்கு அடிபட ரொம்ப சந்தோஷம். ஆமாம், நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம். ஐயா, ஏன் அப்படின்னா நாங்கள் அவருக்குள் வேர் கொண்டவராக இருக்கிறோம். ஆமாம், அப்படியே வேர் அப்படி ஆழமாக வேர் கொண்டவராக இருக்கணும். கர்த்தருக்கு மகிமை கொண்டவதான். வேர் வளரணும். வேர் அப்படி இருந்துக்கூடாது. ஒரு நாள் வந்த வேர் அப்படி இருந்துக்கூடாது. அப்படி இருந்து அந்த மரம் விழுந்த மாதிரி போகும்போது எட்டி பார்த்துட்டு போயிருங்க. அது ஒரு எல்லையை விட்டு வளரலை. வேர் வளரணும். அந்த வேர் வளர்ந்தா தான் இன்னொரு உரை வளர வைக்கும். புரியுதா உங்களுக்கு? வேர் வளரணும். அது வளர்ந்து உள்ளெல்லாம் அணுவிட்ட தான் அது இந்த நிலையிலே தன் மீது இருக்கிற மரத்தை, கிளைகளை, இலைகளை எல்லாம் வளர பண்ணும். நாம் நல்ல வேர் கொண்டவராக இருந்தது தான் 4 பேரை வளர வைக்க முடியும், 4 பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியும். ஆமாம், இங்கே தான் இருக்கீங்களா? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வளர்ந்தா தான். ஏன் இன்னொரு விதத்தை சொல்லப்பட்டு சொன்னால், நம்முடைய வேர் ஆழமாய் சென்று நாமும் வளர்வது, இந்த வேர் வளர்வது மாத்திரமல்ல, அந்த வேரும் என்ன செய்யணும், வளர்ந்து கனி அதை என்ன செய்யணும், வளர்ச்சிக்கு உதவி செய்கிறதாய் மாறணும். அப்படி மாறினா தான் தேவ ராஜ்யம் கட்டப்பட முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இதே உதாரணம் சொல்லிக்கொண்டே போகலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வேதத்தில் சொல்லப்படும் ராஜாக்களின் புத்தகத்தில் 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம் முதல் தாவீது குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அந்த குஷ்டரோகிகள் பாளையத்தின் முன்னணி மட்டும் வந்தபோது ஒரு கூடாரத்திற்குள் பிரவேசித்து 2 சாமுவேல் 2 சாமுவேல் 7:8. இப்போது நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ இஸ்ரவேல் என்கிற என் ஜனங்களுக்கு அதிபதியாய் இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து நீ போன எவ்விடத்திலும் உன்னோடே இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். தாவீது குறித்து சொல்லுகிறார். அவனுக்கு சொல்லும் போது அவனுடைய மறைமுக ஒன்று என்ன, எப்பா நீ ஆடுகளை மேய்த்த ஒரு சாதாரண மனிதன், ஆடுகளை மேய்த்து கொண்டாய், சாதாரண ஒரு மரம், சாதாரண நல்ல வேர் அவ்வளோ ஆழமாக கொண்டு விடலை, சாதாரணமாக இருந்தார். உன்னை நான் பிரித்தெடுத்தேன். அந்த வேர் இன்னும் ஆழமாக போக ஆரம்பித்தது. பல காலங்கள் நடுவே பல அலைச்சல்கள், பல இடுக்கண், சோதனைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இவை எல்லாமே வந்தது. வேர் ஆழமாய் போக 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 உன்னை ராஜாவாக மாற்றினேன். எதற்கு இதெல்லாம் அப்படின்னா, இந்த உலகத்திலே என்னுடைய சொந்த குமாரன்னு பாராமல் அவரை ஒப்பு கொடுப்பதற்கு, மேசியா என்ற ஒருவரை ஒப்பு கொடுப்பதற்கு ஒரு ராஜ்யம் வேண்டும். அந்த ராஜ்யத்திற்கு நீதான். ஆமாம். அப்போ வேறு ஆழமாக போக போகத்தான் நம்மை கொண்டு அவர் ராஜ்யத்தை கட்டுவதற்குரிய கிரியைகளை செய்வார். நம்மை கொண்டு அநேகருக்கு ஆசீர்வாதமாக்கி தருவார் அவர். ஆமாம். நம்முடைய வேறு ஆழமாய் போகணும்.
அந்த எப்ராஹிமை குறித்து சொல்லப்படுது. எப்ராஹிம் வேர் என்ன செய்தான்? வாசிங்கள் 9 அதிகாரம் ஓசியா 9:16 வாசிங்க. எப்ராஹிமர் வெட்டுண்டு போனார்கள். எப்ராஹிமர் அப்படின்னு சொன்னா இஸ்ரவேலர்களை குறித்து சொல்லப்பட்டது. அப்போ எப்ராஹிம்னு ஒரு சொல்லப்பட்ட சில இடத்துல தனி கோத்திரமாக இருக்கும், சில நேரத்தில் எப்ராஹிம்னு சொன்னால் எல்லாம் கோத்திரம், இந்த இஸ்ரவேல் சமுதாயத்தையே சொல்லும். சரி, இஸ்ரவேல் சமுதாயம் சொல்றாரு, எப்ராஹிம் என்று சொன்னவங்க இஸ்ரவேல் சமுதாயம் வெட்டுண்டு போனார்கள். அவர்கள் வேர் உலர்ந்து போயிற்று, வேர் உலர்ந்து போயிற்று, கனி கொடுக்க மாட்டார்கள், கனி கொடுக்க மாட்டார்கள். அவர்கள் பிள்ளைகளை பெற்றாலும். சரி, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எப்ராஹிமுடைய வேர், அதாவது இஸ்ரவேலுடைய வேர் என்ன செய்யிட்டான்? உலர்ந்து போயிடுச்சு. வேர் வளர்ந்து போச்சுன்னா மரம் வளராது. நல்லா இருக்கீங்களா? ஏன் உலர்ந்து போவதுக்கு என்ன காரணம்? பின்மாற்றமான நிலை, பாவ வாழ்க்கை. வேர் வளர்ந்து போச்சுன்னா மரம் செத்து போயிடும். இலைகள் உதிரலாம், கிளைகள் காய்ந்து போகலாம், வேர் ஜீவனோடு இருக்கணும். ஆமா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. வேர் ஜீவனோடு இருக்கணுங்க. இந்த தண்ணீர் அப்படி பட்டாலே போதும், வேர் துளித்துரும். அந்த மரத்தை வேறு டிசைனில் கொண்டு வந்துடும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கிளைகள் வெட்டப்படலாம், இல்லாமல் அது கிளைகள் கூட சில வேளை காய்ந்து போயிருக்கலாம், இலைகள் உதிர்ந்து குச்சி குச்சா நிற்கலாம். ஆனாலும் ஒரு நம்பிக்கை உண்டு, வேர் மட்டும் உலர்ந்து போகாமல் இருந்தால் மீண்டும் துளிர்க்கும். ஆமாம், நம்முடைய வாழ்க்கையில் ஒன்று மனதில் ஆண்டவர் வைக்கிறார், வேர் நல்ல ஆழமாக போகணும். ஒருவேளை உலர்ந்த அனுபவத்தோடு இருப்புன்னு சொன்னால் இன்றைக்கு ஆண்டோட ஒப்பு கொடுப்போம், அது துளிர்க்க பண்ணுவார் அவர். ஆமாம், அதை வேர் அது துளிர்க்க பண்ணி அதன் மூலம் அந்த கனிகளை கொடுக்க. அதான் வேர் உலர்ந்து போச்சுன்னா அடுத்தாக்கள் என்ன செய்ய மாட்டாங்களா? கனி கொடுக்க மாட்டாங்க. நல்லா கவனிங்க, வேர் உலர்ந்து போச்சுன்னா கனி என்ன செய்யாது. ஆகவே தான் அவனுக்கு ஒரு மறுவாழ்வு கொடுப்பதற்கு, அந்த இஸ்ரவேல் ஜனத்திற்கு ஒரு மறுவாழ்வு கொடுப்பதற்கு ஆண்டு சொல்லாரு, எப்பா உன் வேற உலர்ந்து போனவனுடைய வேரை நான் துளிர்க்க பண்ணுவேன். ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. நம்முடைய ஆண்டவர் நாட்களில் வேறு துளிர்க்க பண்ணுவாராக. ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அனுபவத்தெல்லாம் கர்த்தர் மாற்றுவாராக. வறண்டு போன அனுபவங்கள்லாம் மாற்றுவாராக. பின்மாற்றமான நிலையும் மாற்றுவாராக. தேவனை விட்டு தூரம் போன அனுபவங்கள்லாம் மாற்றுவாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. அவர் பார்க்குறாரு எப்படி இந்த இவனை வச்சு மறுபடியும் அந்த வேசியாய் போன மறுபடியும் போயிட்டான். அவனை மறுபடியும் கூட்டு வந்து அவன் சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னது போல எப்படி இருக்கும் பாருங்க. நீ யோசனை பண்ணி பார்த்தா நம்ம சிந்தைகளுக்குள்ள வராது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. ஆனால் அவன் சொன்னார், நம்முடைய ஆண்டவர் அதைத்தான் உதாரணம் சொல்லும்போது, 2 பையங்க ஒருத்தர் சொத்தை வாங்கிட்டு போயிட்டான். திரும்பி வந்தவன் நல்ல பெட்டி படுக்க வெறும் வண்டிகளோட 4 வண்டியில் நிறைய ஜாமான்கள், நல்ல விளையாடப்பட்ட பொருட்கள்லாம் அள்ளி கொண்டு வந்து, டேடி நான் இவ்வளவோடு போனேன், இந்த நிறைய கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் சந்தோஷப்படலாம். போனவன் எப்படி தான் போனான்? என்னைக்கு தவப்பன் வீட்டு போயாச்சுனாலும் அவனுக்கு ஆலோசனை சொல்ல என்ன கிடையாது, ஆள் இருக்காது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. ஆள் இருக்காது. அவன் மனம்போன போக்கில் வாழ ஆரம்பிச்சிடலாம். ஆள் இல்லைன்னா மனம்போன போக்கில் வாழ ஆரம்பிச்சிடறாங்க. வேதத்தில் தான் சொல்லப்படுறது, இஸ்ரவேலிலே அவங்களை கண்டிப்பதற்கு ஆசாரியன் லேவியன் எல்லாம் இல்லாதனால தன் மனம் போன போக்கில் என்ன செய்கிறாங்க, போனார்கள். நம்முடைய பாஷையில் சொன்னலாம், தடி எடுத்தவெல்லாம் யார்? அந்த மாதிரி வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. நினைச்சதெல்லாம் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால விளைவு என்ன? அந்நியன் உள்ளே புகுந்தான். அவர்கள் ஆளுகை செய்ய ஆரம்பித்தார்கள். அடிமைத்தனத்தின் வாழ்வுக்குள் உட்படுத்தப்பட்டார்கள். இவன் அப்படி தான் போனான். ஆனாலும் தகப்பன் ஒவ்வொரு நாளும் பார்க்குறாரு, என் மகன் வரணும், நல்ல பெட்டி நல்ல சம்பாதிச்சு கோடி கோடியாக கொண்டு வர போகிறான்னு நினச்சிட்டு இருந்தார். அவருக்கு தெரியும் இவன் பெருமையாக தான் வரப்போகிறான். வந்தவன் துணி மூட்டையோடு வந்தான், எண்ணெய் மூட்டை வந்தான், அடுக்கு மூட்டையோடு தான் வந்தான், பண மூட்டையோடு என்ன செய்யலை வரல. அவருக்கு தெரியும் இவன் இப்படி தான் வருவான்னு. ஆனாலும் அவனை சேர்த்து கொண்டார் அவர். ஆமாம், இதைத்தான் ஆண்டு சொன்னார். எப்போ நல்ல வேர் கொண்டு நல்லா இருந்துட்டு போனவங்க நல்ல வேர் கொண்டு இருந்துட்டீங்கன்னா மறுபடியும் வந்து சேர்த்து கொண்டு உங்களை நான் துளுக்க பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த ஓசியா புத்தகத்தினுடைய நிலைமை அப்படி தான். அந்த பெண்ணை மறுபடியும் கூட்டு வந்து நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நீ சமுதாயத்தில் அந்தஸ்தும் மேன்மையும் அவளுக்கு கொடுக்க வேண்டும், நீனும் பெற வேண்டும். இதுக்கு தாயா நான் வச்சிருக்கிறேன். ஒரு மனுஷனை ஆண்டவர் எப்படிலாம் வச்சு பாடுபடுத்துக்கார் பாருங்க. இதே மாதிரி நம்மளை ஆண்ட மாதிரி சொல்லியிருக்கணும்.
தீர்க்க தரிசனம் வேலையே வேண்டாம், ஆண்டவரே வேண்டான்னு போயிருப்பான் அவன். பாருங்க, அவெல்லாம் மக்களுக்கு செய்வதற்காக இதை செய்து காமிச்சார். அவன் என்ன அப்படின்னா, நம்முடைய ஆண்டவர் இன்னும் நேசிக்கிறார். பட்டு போனாலும் காய்ந்து போனாலும் உள் நிலையில் இருந்தாலும் ஆழமான வேறு இல்லாவிட்டாலும் நம்மை அவர் நேசிக்கிறார். ஏனென்றால் செழித்திருக்க பண்ணுவதற்கு, நம் மூலம் நல்ல வாசனை அந்த ஏரியா வாசனை வீசுவதற்கு, அந்த ஆழமான வேறு கொண்டதுனாலே நல்ல கனிகளை கொடுப்பதற்கு கர்த்தர் நம்மிடத்தில் விரும்புகிறார். அவர் நாம கர்த்தருக்கு பாய் உண்டாவதாக. கர்த்தர் இன்னும் நிறைய இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு நாட்கள் நம்ம யோசிப்போம், வாழ்க்கையில் ஆட்ட சொல்லுவோம், அவன் லீபனோனை போல வேர் கொண்டு நிலைத்திருப்பான் அவன். நாம கர்த்தருக்கு அதற்கு தேவை என்னன்னா, பரத்திலிருந்து பனி பெய்ய வேண்டும். நாம அவருக்கு ஆண்டவரே, இந்த காலவெளியிலே உங்களுடைய பரத்திலிருந்து பனி பெய்யட்டும் ஐயா, பரத்தின் ஆசீர்வாதங்கள் பெய்யட்டும். நாங்கள் வேறு ஆழமாய் உமக்குள் செலுத்துவதற்கு உதவி செய்ய வல்லவர் அவர். ஆமாம், இதில் எல்லாம் வேர் கொள்ளணும் அப்படின்னா நிறைய பகுதியில் சொல்லப்பட்டிருக்கு. இதில் வேர் கொள்ளணும் என்று சொல்லி சொல்லும்போது கர்த்தருக்கு பயமுண்டவதாக பல விதத்தில் வேர் கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்க நிறைய இருக்குது. நம்ம எடுத்துகிட்டு ஜெபம் பண்ணுமா? அவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே, நாங்கள் வேர் கொண்ட நல்ல வேர் நல்ல கனிகளை கொடுப்போம். அது ஆழமாக இருந்தால் அசையாது. அது இன்னும் படர்ந்து விரியும் போது அது நல்ல அநேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அது இலை உதிராது, அது நிலைத்து நிற்கும். கிறிஸ்துவுக்கு நிலைத்திருப்பதற்குரிய காரியத்தை செய்வாரா? Praise the Lord. Hallelujah. Wonderful God. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் கிருபை செய்ய வேண்டும். அற்புதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம். வேரூன்றி நிலைத்திருப்பான், வேரூன்றி படர்வான், வேராழமாய் செலுத்தி அந்த நீர்க்கால் ஓரமாய் நடப்படும். அப்போது தன் காலத்தில் தன் கனியை தரும். இலை உதராக்க மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அது வறட்சியான காலங்களிலும் அந்த வேர் உள்ளே இருக்கிற சாரத்தை எடுத்து தன் செடிகளுக்கும் கொடிகளுக்கும் மரங்களுக்கும் கொடுத்து செழித்திருக்க பண்ணும். நம்முடைய வாழ்க்கையெல்லாம் சுத்திகரிக்கக்கூடிய ஒன்றை ஒன்று வேர் கிறிஸ்துவுக்குள் ஆழமாய் இருப்பதற்கு உதவி செய்வாராக. ஸ்ரீவரை ஜெபிக்கும்படி கேட்கணும். பிரைஸ் தி லார்ட். ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல ஓய்வு நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, எகிப்தியர் சகாயம் பண்ணுவது வியர்த்தியும் வீணுமா இருக்கும். ஆகவே சும்மா இருப்பதே அவருக்கு பலன் என்று சொல்லப்பட்ட வார்த்தைக்கு மாறாக நெகேமியா சொல்லும்போது கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருப்பதே உங்கள் பலன் என்று சொல்லுகிறார் ஆண்டவரே. கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருப்பதே எங்கள் பலன் ஆண்டவரே. வேரூன்றி வளர்வதை குறித்து போதகர் மூலமாய் ஆவியானவர் தெளிவாய் எங்களோட கூட இடைப்பட்டீர். பக்தனாகிய யோபு சொல்லும்போது எழுதுகிறார், ஒரு மரத்தை குறித்தாவது எங்களுக்கு நம்பிக்கை உண்டு, அது வெட்டப்பட்டு போனாலும் மீண்டும் அது தழைக்கும், அதன் இளங்கிளைகள் துளிர்க்கும். ஏனென்றால் தண்ணீரின் வாசனையினாலே அவைகளின் இளங்கிளைகள் துளிர்க்கும். மரத்திலே தொங்கி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைக்கும்போது வெட்டப்பட்ட நிலையில் இருந்தாலும் எங்களது விசுவாச வாழ்க்கை மீண்டுமாய் தழைக்கும், துளிர்க்கும், அது மீண்டுமாய் செழிக்கும். ஆண்டவரே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்த ஒருவரும் வெட்கப்பட்டு போகவில்லை, ஒருவரும் பட்டு போனவில்லை. ஆண்டவரே, தழைக்க பண்ணுகிற தேவன். ஆண்டவரே, விசுவாச வாழ்க்கையிலே ஆண்டவரே, எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஆண்டவரே அப்பா, எங்கள் ஜெப ஜீவியத்திலே ஒருவேளை எங்கள் வேர் ஆண்டவரே அப்பா பட்டுப்போன ஒரு சூழ்நிலையில காணப்பட்டாலும் ஆண்டவரே, அதை மீண்டுமாய் துளிர்க்க, அதை மீண்டுமாய் செழிக்க, தழைக்க பண்ண கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. தண்ணீரின் வாசனையினாலே அவைகளை மீண்டும் செழிக்க பண்ணுவீராக. நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் தன் காலத்திலே தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீர்தாமே மகிமைப்படுவீராக. எல்லா துதிகன மகிமை ஸ்தோத்திரங்களை உமக்கே தருகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே, ஆமென். ஆமென். நத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம், கிருபை, சமாதானம், சந்தோஷம்
நாம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.